அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 27 முறை இந்த எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், மகத்தான புண்ணியம் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய சிவராத்திரியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்றும் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவர்களுக்காக மிகவுமே எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை கொடுத்திருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போவது சிவபெருமானுடைய அதீத சூட்சமம் வாய்ந்த ஒரு திருநாமத்தை சொல்லும் முறை. மேலும் இந்த பதிவுல சில முக்கியமான பணவசிய பொருட்களை பற்றி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்திற்குள்ளாக ஜபிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் நீங்க பிரஷ் பண்ணி இருந்தால் மட்டும் போதும். பல் துளக்கிட்டு இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்தாலே போதும். அதுவும் வெறும் 27 முறை மட்டும் தாங்க இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க போறோம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த திருநாம ஜபத்தை செய்யலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அன்று 27 முறை இந்த திருநாமத்தை நாம் உச்சரித்தாலே போதும், கோடி மடங்கு சொன்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. நாளைய தினம் காலை வெறும் வயிற்றில் இந்த நாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். அதாவது நாளைய தினம் காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனேயே பல் துளக்கிட்டு அல்லது குளிச்சு முடிச்சிட்டு 27 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும். தண்ணீர் நீங்க குடிக்கலாம், தவறு கிடையாதுங்க. திட உணவு எதுவும் எடுத்துக்காம இந்த திருநாமத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க சாப்பிடலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரிப்பதற்கு 2 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். சோ நீங்க நின்னுட்டே சொல்லிடலாம். சுவாமி படத்திற்கு முன்னாடி நின்னுட்டு தான் சொல்லணும் அல்லது பூஜை அறையில இருந்து தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க ஹால் பகுதி பெட்ரூம்ல இருந்து கூட சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரிப்பதற்கு முன்பாக சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. சிவபெருமான் எப்பவும் என்னுடன் இருக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை முடிச்சிட்டு சிவபெருமானுடைய சூட்சமமான இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெறும் 27 முறை 27 டைம்ஸ் நீங்க சொன்னாலே போதும். சொல்ல வேண்டிய திருப்பெயர் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் சிங் சிவாய நமக, ஓம் சிங் சிவாய நமக, ஓம் சிங் சிவாய நமக, ஓம் சிங் சிவாய நமக, ஓம் சிங் சிவாய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத ரகசியமான சிவபெருமானுடைய திருநாமம் இது. 27 முறை இந்த திருநாமத்தை ஜபம் செஞ்சுட்டு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். சப்போஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் தாமதமா நீங்க எழுந்துக்க முடியும்னா மதியம் 12 மணிக்குள்ளாவது இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செஞ்சு முடிக்கணும். விடியற்காலை 4 மணி முதல் மதியம் 12 மணிக்குள்ளாக இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிடுங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம். அதாவது நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லி இருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்
அனுப்பலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி 4 பேட்ச் நம்ம அனுப்பிட்டோம். 5வது பூஜை இப்ப நடைபெற போகுதுங்க. நாளைய மறுநாள் வியாழக்கிழமை மாசி மயான கொள்ளை அமாவாசை அன்றைய தினம் 5வது பூஜை நடைபெற போகுதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி இந்த கருங்காலி மாலைகளை நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல நம்ம பூஜைகளை செய்யறோம். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற இன்னும் சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய சில தாந்திரிக பொருட்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தி என்றாலே வெற்றி. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ரொம்ப தாமதமாக முடியும். நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் உடனடியாக வெற்றியில் முடியும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை சுலபமாக பெற்றுத்தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக ஏறு சிங்கி கட்டை. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவுமே ஆகர்ஷண சக்தி வாய்ந்த மரம் இது. விரதமிருந்து சாப நிவர்த்தி செஞ்சுதாங்க இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். இந்த ஏறு சிங்கி கட்டை வீட்டில் இருந்தாலே நமக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்கும். மேலும் நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றலும் இந்த ஏறு சிங்கி கட்டைக்கு இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ரைட் ஹேண்ட் வலது கையில இந்த கட்டையை நீங்க புடிச்சிட்டு 5 நிமிடங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. அந்த கோரிக்கை மிக விரைவாக நிறைவேறும். இது போல ஒரு கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக கோமதி சக்கரம் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம கேஷ் பாக்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல, மணி பர்ஸ், வேலட்ல போட்டு வச்சாலே அது பணவசியத்தை ஏற்படுத்தும். அடுத்த மிகவும் பிரத்யேகமான ஒரு பொருள் லாவா மாலை. இது எரிமலையின் பிழம்பிலிருந்து செய்யக்கூடியதுங்க. மன நிம்மதி மற்றும் மன அமைதியை தரக்கூடியது, கோபத்தை குறைக்கக்கூடியது மற்றும் உடல் சூட்டை தணிக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பதிவுகளுமே மிகவும் எளிமையானதாக இருக்கும். உடனே பலனையும் கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்த்த இந்த பணவசிய பொருட்களும் உங்களுக்கு உடனடியாக பலனை கொடுக்கும். சுத்தமான ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் இவை அனைத்துமே. இதை தாண்டி வராகி அம்மன் கிட்ட வச்சு நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். சோ டைரக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஏறு சிங்கி கட்டை, லாவா மாலை மற்றும் கருங்காலி மாலை ஒரு அட்ரஸ்க்கு ஒன்று தாங்க இப்போதைக்கு அனுப்ப முடியுது. கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இது போய் சேரணும். அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க அடுத்தடுத்த பேட்ச்ல வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.